தமிழக மக்களுக்கு விவசாயத்திற்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்த்து கேட்க தயங்க மாட்டோம். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூசாரி பகுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் வாக்களித்த மக்களுக்கு நன்றி அறிவிப்பு பயணத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்ததை காங்கிரஸ் பேரியக்கம் மற்றும் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஏற்கனவே எல்லோருக்கும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 177.25 டிஎம்சி தண்ணீர், அந்த தண்ணீரை ஒழுங்காக கொடுக்கவில்லை. மழை பெய்யும் காலங்களில் தான் உபரி நீர் வருகிறது. அதே மாதிரி ஏற்கனவே காவேரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் 2007 மற்றும் 2012 தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த பகுதியில் மேகதாது என்ற இடத்தில் எந்தவிதமான அணையும் கட்டக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு முழுமையாக அந்த தீர்மானத்தை ஆதரித்து நான் தான் சட்டமன்றத்தில் பேசினேன். எங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நாங்கள் எதிர்த்து கேட்பதற்கு, தட்டி கேட்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலையான முடிவு. ஏற்கனவே அனைத்து கட்சி தலைவர்களும் எல்லாம் நேரடியாக போய் பிரதமரை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய குரலை நேற்றைக்கு சட்டமன்றத்தில் ஒலித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் சட்ட ரீதியாகவும் அது எந்தெந்த வழிகளில் முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சியை தமிழக அரசும் எடுக்கும். அதற்கு நிச்சயமாக காங்கிரஸ் துணை நிற்கும். அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்னாலும் பல அரசினர் தனி தீர்மானங்கள் எல்லாம் ஏற்றியிருக்கிறோம். அது முறையாக ஆளுநருக்கு சென்று அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது எல்லாம் தெரியும். ஏனென்றால் இது தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவர்கள் கூடி சட்டமன்றத்தில் தான் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். இந்த அடிப்படையில் அது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. அதனால் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒருமனதாக எல்லோரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதனால் மற்றபடி இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அதற்கு நிச்சயமாக நாங்கள் காங்கிரஸ் துணை நிற்போம். அப்படி கிடையாது. ஏனென்றால் இதை பொறுத்தவரையில் முழுக்க காவேரி நடுவர் மன்றம் அப்புறம் உச்ச நீதிமன்றம் இரண்டுமே சொல்லியாச்சு. இதில் தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே பழைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது தலைக்காவேரி அந்த பகுதியில் தொடங்கும் கிருஷ்ணராஜ சாகர் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட நம்மிடம்தான் அதிகமாக 400 கிலோமீட்டருக்கு மேல் நம்மிடத்தில் தான் அந்த நதி பாய்கிறது. பாய்கிற நேரத்தில் பிலி குண்டுலு என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் மேகதாது. அந்த இடத்தில் நீங்கள் அணையை கட்டினால் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம் முழுமையாக வறட்சியால் அழிந்து போய்விடும். அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு நிலை எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது. அதனால் தான் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இதை மீறி ஒரு மத்திய அரசாங்கம் செயல்படுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஏற்கனவே நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் ஜாதி, மதம், இனத்திற்கு, மொழிக்கு அப்பாற்பட்ட இயக்கம் மதசார்பற்ற இயக்கம். இங்கே ஒரு மதசார்பற்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வராது. ஜனநாயக முறையில் தானே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட அங்கே ஒன்றும் அப்படிப்பட்ட எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நான் முழுமையாக சட்டமன்றத்தில் இருந்தேன். நேரடி ஒளிபரப்பை பொறுத்தவரையில் கேள்வி நேரம் மற்றும் கவன ஈர்ப்பு தீர்மானம் இது மாதிரிப்பட்டவை தான் நேரடி ஒளிபரப்பாக இதற்கு முன்னாடியும் இருந்தது. விவாதங்களை, அதாவது அங்கே நடக்கக்கூடிய விவாதங்களை இதுவரைக்கும் ஒளிபரப்பவில்லை. ஆனால் அது வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அது ஒளிபரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய குரலை நேற்றைக்கு சட்டமன்றத்தில் ஒலிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகவும் அது எந்தெந்த வழிகளில் முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சியை தமிழக அரசு எடுக்கும். அதுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் துணை நிற்கும். திமுக நீர்வளத்துறை அமைச்சர் இந்த மாதிரி தீர்மானங்கள் எல்லாம் அவ்வப்போது நடத்தியதான், இதனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் பல அரசினர் தனி தீர்மானங்கள்லாம் ஏற்றி இருக்கும். அது முறையா ஆளுநருக்கு சென்று அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சதெல்லாம் தெரியும். ஏன்னா இது மக்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க கூடி சட்டமன்றத்தில் தான் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அந்த அடிப்படையில் அது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. அதனால் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒருமனதாக எல்லாரும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க.
அதனால மற்றபடி இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு நிச்சயமாக நாங்கள் காங்கிரஸ் துணை நிற்போம். மத்திய அரசு வந்து காங்கிரசுக்கு கர்நாடகா காங்கிரஸ் ஆதரவா இருக்கிறதாட்டும் வைகோ மறைமுக ஆதரவா இருக்கிறதாட்டும் வைகோ இல்ல அப்படி கிடையாது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க காவிரி நடுவர் மன்றம் அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே சொல்லியாச்சு. அதுல வந்து தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே பழைய அந்த வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தலைக்காவேரி அந்த பகுதியிலேருந்து வர கிருஷ்ணராஜ சாகர் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட நம்ம இடம் தான் அதிகமாக கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம இடத்துல தான் அந்த நதி பாயிற டைமில் இப்போ வந்து அந்த பிலிகுண்டன் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் மேகதாது. அந்த இடத்துல நீங்கள் அணையை கட்டியாச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம் முழுமையாக வந்து வறட்சியால் அழிஞ்சு போகும். அப்படி பார்க்குறதுக்குமே அப்படி ஒரு நிலை வந்து எந்த காலத்திலையும் நடக்கக்கூடாது. அதனால தான் ஏற்கனவே அது சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியாச்சு. இதை மீறி ஒரு மத்திய அரசாங்கம் செயல்படுமானா நிச்சயமாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் எதையும் துறக்குவதற்கு தயாராக இருக்கணும்னு ஏற்கனவே நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு ரம்ஜானை பொறுத்தவரையில் ரம்ஜானுக்கு வந்து ஒரு ஹைகோர்ட் உத்தரவு போடுறது குர்பானி கொடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து திருப்பரங்குன்ற விஷயத்துல இப்போ என்னது அதிகாரிகள் மற்றும் அந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு தலையிடங்க வந்துருக்கு. இது சம்பந்தமா மேல்முறையீடுக்கு போகல. குர்பானி கொடுப்பதற்கு குர்பானி முடியாத அளவுக்கு பாதைய காட்சி இருக்குங்கிற மாதிரி ஒரு இது யாரு சொன்னா அவங்க அது மாதிரியான எந்த நடைமுறையும் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு. அதாவது எங்களை பொறுத்தவரையில் ஜாதி மதம் இனத்திற்கும் மொழிக்கும் அப்பாற்பட்ட இயக்கம் மதசார்பற்ற இயக்கம். இங்க வந்து ஒரு மதசார்பற்ற ஆட்சி நடந்திருக்கு. அதனால அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமா வராது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து நேற்றைய தினம் வந்து திமுக தரப்புல வந்து தாவேக தரப்புல வந்து அடிப்பது போன்ற ஒரு இது நிகழ்ந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஏற்கனவே ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வரக்கூடிய நாள்? ஜனநாயக முறையில தானே நடந்துட்டு இருக்கு. இப்ப நேற்றைக்கு கூட அங்க ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான பிரச்சனை அங்க கிடையாது. நான் முழுமையாக சட்டமன்றத்தில் இருந்தேன். இல்ல நேரடி ஒளிபரப்பை பொறுத்தவரையில இப்ப கொஸ்டின் அவர் அப்புறம் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இது மாதிரிப்பட்டதுதான் நேரடியா இதுக்கு முன்னாடியும் அந்த ஒளிபரப்பிட்டு இருந்தது நேரடி ஒளிபரப்பு. அதுதான் அந்த டிபேட், அதாவது அங்க நடக்கக்கூடிய விவாதங்களை வந்து இதுவரைக்கும் ஒளிபரப்பில்லை.